இந்த கேஸ நான் வாபஸ் வாங்க மாட்டேன். உனக்கு என்ன? நான் பாத்துக்கிறேன். அவ எங்க போயிருக்க மாட்டேன், நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இந்த கேஸ நீ எடுக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்க்க நீ ஊட்டிக்கு கிளம்பு. எனக்கு என்கவுண்டர் ஆகணும்னு ஆசை, ஆனா இந்த கேஸ முடிக்காம நான் அங்க போக மாட்டேன். இங்க பாரு, காணாம போனது என் அக்கா, என் பொண்ணு. நான் கண்டுபிடிச்சுக்கிடுவேன். காணாம போனதே உங்களால தானே. அவங்க காணாம போனதுக்கும் சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தவறான புரிதல், அவ்வளவுதான். ஈஸியா சொல்லிட்டல நீ. அவ சும்மா போகல, மனசு செத்து போயிருக்கா. இதுக்கப்புறம் வாழவே வேண்டான்னு போயிருக்கா. சுருக்கமா சொன்னா தற்கொலை முயற்சி. சாவதுக்கு வழி இல்லாம ஓடி போயிருக்காங்க. அப்படியே இல்ல, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசாத. ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சிட்டல, அதான் உனக்கு வேல்யூ தெரியல. என்ன சொன்ன? அது ஈஸியா கிடைச்சாலா? ஈஸியா கிடைக்கிறதுக்கு என்ன அவ தகரமானு கேட்க. அவளுக்கு ஈடுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவ்வளவு லேசில எனக்கு அவ கிடைக்கல. தவ இருந்துதான் அதை நான் வாங்கினேன். ஈஸியா சொல்ற, ஈஸியா பொருள் கிடைச்சிட்டுன்னு. தவ இருந்து வாங்கி இருந்தா இவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துருக்க மாட்டிய. நீ தற்சமயம் வாழ்றத பத்தி பேசுற, நான் லைஃப் லாங் அவ கூட வாழறத பத்தி யோசிச்சேன். நீங்களாம் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச 30 நாள் மோகம் இருக்கிற வரைக்கும் மடியில வச்சு தாளாட்டுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டுல ஒருத்தி, வீட்டுல ஆடு மாடு எப்படி இருக்கோ அப்படி அவளும் ஒருத்தி. ஒரு பழைய நாற்காலியை தூக்கி போடுற மாதிரி போட்டுருவீங்க. அந்த வீட்டுல அவ ஒரு உயிர் உள்ள நாற்காலி, அவ்வளவுதான். ஆனா நான் காதலிக்கிறவளும் சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவளும் சரி, கடைசி வரைக்கும் என் எலும்புல எலும்பும் என் மாம்சத்துல மாம்சமும் என் உயிர்ல உயிரா இருக்கணும். என்னல பாதியா இருக்கணும்னா என் குணமும் அவளுக்கு பாதி இருக்கணும். அவ குணம் பாதி என்கிட்ட இருக்கணும். அவ முழுசா எனக்குள்ள வராம இருந்தா, அதனால கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். அவளுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டேன். அவ இப்படிதான் பண்ணுவான், இந்த நேரத்துக்கு இதை பண்ணுவான்னு நான் அவளுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டேன். ஆனா அவ என் வழிக்கு வரல. ஒரு உயிர் ஈருடல் வாழணும்னா 2 பேர் குணமும் 2 பேருக்குள்ளே இருக்கணும். அப்பதான் கணவன் மனைவி கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க முடியும். நான் விட்டு பிடிச்சது எந்த தப்புன்னு நினைக்கல. நான் விட்டுதான் பிடிச்சேன், விட்டுட்டு வரல. காசிங்கத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? இல்லைண்ணா, அவ்வளவு லேசால எனக்கு அவ கிடைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் போய் காதல சொன்னேன், அவ ஏத்துக்கிட்டா. அப்புறம் நாங்க ஒன்றா இருந்தோம் நினைக்கிறீங்க, அவதானே? இல்ல, சில சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எங்களை ஒத்துக்கொத்தரு நெருங்க வச்சது. இல்லைன்னா அவ எனக்கு ஏறத்து கூட பார்த்திருக்க மாட்டா. இவன் என்ன சொல்றான்? இங்க பாரு, நான் விளையாட்டு போக்குல அவ கிட்ட காதல சொல்லிட்டு போனது உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு என் வயசு அப்படி. நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களே கிடையாது. நமக்கு பொம்பளை பிள்ளைங்க சுவாசனா என்னன்னு கூட தெரியாது. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அம்மா அப்படிதான் வளர்த்தாங்க. ஆனா முத ஒரு பொம்பளை பிள்ளைக்குள்ள இத்தனை குணாதிசயங்கள் இருக்குங்கிறத நான் அவகிட்ட பார்த்தேன். அப்போ பெரிய பொண்ணு ஆகல. நீ ட்ரைனிங்காக போயிட்ட. நான் சார் வீட்டுல தான் நின்று வளர்ந்தேன். அப்ப தற்செயலா ஒரு நாள் தெருவுக்கு வந்தேன். அவ பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தேன். நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு ரசிச்சேன். அவ்வளவுதான். அப்பப்ப எனக்கு அவளை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. அந்த பொண்ணு பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தேன். அப்போதான் நான் போலீஸ் ட்ரைனிங்க்கு உள்ள வந்தேன். ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தா. அப்போதான் நீ சுயரூபத்தை வெளியில காட்டின. முழுசா அம்மா பிள்ளையாவே நடந்துகிட்டு இருந்த. நான் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தேன். அவ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தா. எனக்கு வயசு பத்தாது. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ். எருமா மாடு பயவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏய் இசை, எட்டு இசை, ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆகுது. 8 மணி ஆகுது, ஆளை காணோம். காலையில எங்க சுவாவாட போனான்னு தெரியலையே. ஏய் சுவாவட்ட, எட்டி சுவாவட்ட, எங்கடி போய் தொலைஞ்ச? அட சுவாவட்ட பய உள்ள வீடு வீடால போ படிச்சிருக்கா. அடுத்த வீட்டுக்கு காலையில போப்படான்னு சொல்லி வச்சிருக்க. சுவாவட்ட, நீ வாயிட்டுக்கு நிக்கி. ஆத்தி அம்மா விளக்கு மாத்தோடில நிக்கவ. இப்போ என்ன பண்ண? வா வா, தடா வரணும், வா வா. அம்மா, ஆஹா, பேசியே காரியத்தை சாதிப்பா. அம்மா, 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 காலையில சோவாட போயாச்சு. எவ வீட்டுக்கு சோவாட போன நீ? இல்லம்மா, நாட்டு வாங்க போனேன். யார் வீட்ல? மீனா வீட்லமா. ஓ, மீனா வீட்ல. மீனா இப்பதான் தண்ணி எடுத்துட்டு போறா. அவ மீனா எழுதலையா, அப்படியே ராணி வீட்டுக்கு போனேன். நீ கதை விடு, உனக்கு கதை விடுறதுக்கு சொல்லியே வரணும். ஸ்கூலுக்கு நேரம் ஆகலாட்டி, மணி 8 மணி ஆகலாட்டி, நீ கிளம்பிருக்காட்டி, நீ பல்ல வளைக்கிருக்காட்டி. ஏமோ 2 மினிட்ஸ் கிளம்பிரோமா. இந்த வாத்தியார் மார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, அந்த புள்ளைய போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, அது படிப்புல புளியா
புலியா இருக்குன்றதாவ அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. என்னத்த சொல்ல? பையன் உள்ள படிப்புல புலியா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல. ஒழுங்கா சோத்த தின்னுட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு வழிய பாரு. அம்மா அடிக்க மாட்டலாமா? அடிக்கல போ. ஒழுங்கா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஓடிடணும். சரிம்மா. பாரு சிட்லா பறக்கு எலி குஞ்சு பையன் உள்ள. இந்த தெருல போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்தே போண்டிருக்கு. இந்த வீட்டுல ஒரு குரங்கு போய் உள்ள இருக்கு. எப்போ ரோட்டை கிராஸ் பண்ணனே தெரியாது. நமக்கு மேலே எழுப்பி கிராஸ் பண்ணும். ஆகா, குரங்கு இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குது. இந்த பிள்ளையும் போட்டு வீட்டுல போட்டு வளர்க்காவ பாரு. குரங்கு பஸ்ல போனா 1 ரூபா. அதே நம்ம தொரப்பாண்டி மாமா கடையில போய் கழுக்கோனா வாங்கினா வெறும் 50 பைசா தான். ஆளுக்கு ஒரு கழுக்கோனா வாங்கி வாயில போட்டுக்கிட்டேன்னா நைட்டு வரைக்கும் நமக்கு வேற எந்த பண்டமும் தேவையே படாது. நல்லதா இருக்கு. ஆனா ஸ்கூலுக்கு லேட்டா போவோமே. அத்தெல்லாம் கழுக்கோனாவை வாயில போட்டா ஸ்பீடா போயிடலாம். தின்பண்டனால இவ பறக்கத்தான் செய்யறா. சரி, மிச்சம் 50 பைசா இருக்குமே. வரும்போது கலர் வாங்கி குடிக்கலாம். அதுக்கு பஸ்ல போயிடலாமே. பஸ்ல போனா 1 நிமிஷத்துல போய் இறங்கிடுவோம். 1 ரூபாய் காலியா போயிடும். மாதிரி நக்கிட்டா இருப்பா. கழுக்கோன தின்னா சாயங்காலம் வரைக்கும் திங்கலாம்ல. எட்டி எங்க அம்மா 50 பைசா தான் தந்திருக்காவ. உங்க அம்மா பீடு தட்டுல 75 பைசா கிடந்துச்சு, நான் பார்த்தேனே. பீடு தட்டுல மட்டும் கைய வச்ச என் கைய துண்டா எங்க அம்மா தரிச்சிருவாவ. அப்போ கழுக்கோன திங்கியா நல்லாத்தான் இருக்கும். ஆனா துட்டு இல்லையே. என்கிட்ட வெறும் 50 பைசா தான் இருக்கு. கலர் வாங்கி குடிக்கலாம் துட்டு இல்ல. தங்கப்பாண்டி மாமா கடையில தானே பாத்துக்கலாம். தண்ணி பாய்ச்சி கொடுத்தோம்னா 1 ரூபா தருவாவ. ஆனா இப்பதான் அவன் வந்துட்டாவல ஏதோ போலீஸ்ல இருந்து. பார்த்த தேடியும் அந்த பனைமரம் மாதிரி வளர்த்தியா இருக்கானே அவன் தானே. ஆமா, அந்த அண்ணன் தான். இப்ப அந்த அண்ணன் தானே தண்ணி பாய்க்க போறாவ. வேற எப்படி உனக்கு 1 ரூபா கிடைக்கும்? அவன் தானே இடைஞ்சலி. நான் பாத்துக்கிட்டேன். தங்கம்பாண்டி மாமா கிட்ட நான் சொல்றேன். என்னதான் தண்ணி பாய்க்க சொல்லுவ. அது மட்டும் இல்ல, தண்ணி பாய்க்கிறது மட்டும் இல்ல, தோட்டத்துக்கு போனோம்னா மாங்காய் புளியங்காய் எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். அதை நம்ம ஸ்கூல்ல போய் 4 நாளுக்கு கூறு வச்சோம்னா மதியம் நிறைய பிள்ளைகள் நம்ம கிட்ட வாங்கும். அதுல அப்படி இப்படி 2 ரூபா நம்ம கலெக்ஷன் பண்ணிடலாம். அது சூப்பர் ஐடியாவா இருக்க. பிக்னிக் வேற போறான் ஸ்கூல்ல இருந்து குற்றாலத்துக்கு. 5 ரூபா கேட்காவல. அப்போ ஒரே வழி தங்கப்பாண்டி மாமா கடைக்கு போறதா. போனா அவிய வயல நெல்லு போட்டிருக்காவ, அறுக்க போறவ. அறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உருவிட்டோம்னா எப்படி 1 உலக்கு நம்ம உருவி அவிய கடையில கொண்டு கொடுத்தோம்னா 50 பைசா கிடைக்கும். தங்கப்பாண்டி தாத்தா பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சோ தாடவியா நின்றோம். சூனியக்காரி அந்த மாமாக்குன்னு வந்திருக்கு பாரு. வாச்சிருக்கா பாரு. எப்படி கோபப்படுதா பத்தியா. ஆனா அந்த பாட்டி அப்படி இல்ல. அந்த பாட்டி இருக்க வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு தாராளமா போலாம். சரி, பேசிதான் கட்ட வேண்டாம். நேர தங்கப்பாண்டி மாமா கடைக்கு போறோம். கல்கோனா வாங்குறோம். ஒரு கலர் வாங்கி குடிக்கிறோம். மாமாட்ட அட்வான்ஸா 1 ரூபா வாங்குறோம். நாளையில இருந்து அவிய வயக்காட்டுக்கு நாம தான் தண்ணி பாய்க்கிறோம். இதுதான் தங்கப்பாண்டி தாத்தா மூவே. தெரியும், இந்த வளர்ந்தவன் என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். நம்ம ஊர்ல வாங்கிட்டு யாராவது சண்டை போடலன்னா தான் அதிசயம். இவனுக்கு வாய் கொஞ்சம் நீளம் பத்துக்கிட்டு அன்னைக்கு எங்க அம்மா அடிக்கவனே நான் உடனே பத்துக்க கதவை திறந்துக்கிட்டு இவன் குறுக்கால வந்துட்டான். நான் உடனே வண்டிக்கு மேல ஏறி ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடிட்டேன். இவன் சொல்லுதா எங்க அம்மா கிட்ட இதுக்கு வால் இருக்கா இல்லையான்னு கேட்கானே. என்ன பத்தி குரங்கு போய் உள்ளன்னு சொல்லுதான். ஒன்ன பார்த்தா என்ன பார்த்து இல்ல டேனியல் வயலுக்கு தண்ணி பாய்க்க போனா வாரியா. அத்தி 1 ரூபாய்க்கு ஆப்பு வந்துட்டேன். இசை வயக்காட்டுக்கு தண்ணி பாய்க்க போறாவலாம். என்ன சொல்லுத? அத்தி 1 ரூபா. இப்ப இவிய மட்டும் தண்ணி பாய்க்க போயிட்டா நீ எப்படி அங்க போய் 1 ரூபா வாங்குவ? டேனியல் பையன் எங்க? அந்த அண்ணே உள்ளதா இருப்பாவே. இல்ல டேனியல் தண்ணி பாய்க்க வாரியா. இன்னைக்கு ரேடியம்ல இருந்து கரண்ட் கட் பண்ணி விடுதாவலாம். எப்படி சொல்றது உண்மையா? ஆகா, சூப்பர் ஐடியா. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே. இன்னைக்கு புதன்கிழமை இல்ல. அதான் சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, புதன்கிழமை தானே. இவன் என்ன என்னைய குழப்பதா? நீ முத வெள்ளிக்கிழமை தானே சொன்ன. வெள்ளிக்கிழமையான நான் கேட்டது சரிதானே? இன்னைக்கு அப்ப கரண்ட் இருக்காதா? புதன்கிழமை தானே. ஆமா, புதன்கிழமை தான். ஐயோ, இன்னைக்கு ரேடியம்ல சொல்லிட்டாவல்ல கரண்ட் வராதுன்னு. ஐயோ, வயலுக்கு வேற போன்னு நினைச்சு வந்துட்டேனா லீவ் போட்டு. எத்தனை மணிக்கு கரண்ட் வரும்? அது இன்னைக்கு புதன்கிழமை இல்ல, சாயங்காலம் 5 மணிக்குள்ள கரண்ட் போட்டு விடுவாங்க. அப்ப இப்ப கரண்ட் இல்லையாங்க? இல்லையே, கரண்ட் போய் இருக்காத. இப்ப கரண்ட் போயிட்டல அப்பமே. நீயே சமாளிட்டி. அதான் 8 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டாவல்ல. 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கரண்ட் கிடையாதுல்ல. இல்லையா, இப்ப நான் வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது கரண்ட் இருந்துச்சு. நான் சன் மியூசிக் பாத்துட்டு இருந்தேனே. இல்லையா இவனா கரண்ட் இருந்துச்சு. அப்ப என்ன எங்க தெருக்கு மட்டும் என்ன கட் பண்ணிட்டாவளோ? எல்லா தெருக்கும் தான் கட் பண்ணிருப்பாவ. சரி, அப்போ நம்ம கிரிக்கெட் விளையாட போவோம். டேனியலே கிரவுண்டுக்கு வால.
விக்ரமே கூட்டு வந்துரு, நான் முன்னாடி போறேன் வா. சரி. எப்படி அப்போ ஒரு ரூபா கன்ஃபார்ம். இங்க பாருங்க, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. இந்த வளர்ந்தவனா வீட்டை போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும், நமக்கு ஒரு ரூபாயும் கிடைச்சிடும். என்ன எப்படி குரங்கு போய்வலன்னு சொன்னா, இப்ப வீட்டுல போய் நம்ம போட்டு கொடுக்க போறேன் வா. வீட்டுல போட்டு கொடுத்துட்டு வந்துருவோம். இத்தார கல்லி வர படிக்க போனாலாம் கத்தார முள்ளு கையோட வந்துச்சான். 7 கோட்டை மினிக்கு நிக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் நேரம் பத்தலையாம். சீமை இல்லாத சீமத்திய என் வீட்டுக்கு மருமகளை கூட்டு வந்திருக்கேன். கெட்டிக்காரன் புழுது 8 நாளைக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் லட்சணம் எனக்கு வந்தனைக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப எங்க போனான்னு தெரியலையே. புள்ளில் வளர்க்க லட்சணம் வேற. இந்த பயில ஒருத்தனாவது வயக்காட்டுக்கு போறானா, என் முகம் ஒருத்தன் கடைக்கும் வீட்டுக்கும் வயக்காட்டுக்குன்னு ஓடுதான். இவா என்னன்னா மேனா மீனிக்கு அங்கிங்க சுத்திட்டு அலைதான். பணங்காட்டினாரே சலசலப்பு கஞ்சுமா, அண்ணன் இட்டார் வீட்டுல கண்ணை இடலாமா? வாயோ என் பேத்தி, ஏன் அடிச்சு விட அப்படியே பின்பற்றி நடக்கிறது நீ ஒருத்தி தான். இந்த பாட்டிக்கு ஏத்த பேத்தி நீ ஒருத்தி தான். போ, தங்கம் பெத்து வச்சிருக்கா பாரு புள்ளைய முத்து போல. பாட்டி எந்த வேலை நாள் கொடுங்க, நான் செஞ்சு தரேன் பாட்டி. ஐயோ ரசாத்தி நீ இருக்க வரைக்கும் இந்த பாட்டிக்கு ஒரு குறை இல்லப்போ. அன்னைக்கு தலைவலிக்குன்னு அமுக்கி விட்டுட்டு போன பாரு தைலம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த தலைவலி எங்க ஓடி போச்சுனே தெரியலப்போ. உள்ளி எதனா லேசா தலையில வச்சு தேய்ச்ச மாதிரி இருந்தது. ஆமா பாட்டி, லேசா தலை வலிச்சுச்சுன்னா கொஞ்சம் பொடி உள்ளி ஒரு சின்ன துண்டு பிஞ்சி இஞ்சி சேர்த்து அம்மி வச்சு தட்டி தலையில வச்சோம்னா எப்பேற்பட்ட தலைவலியும் போயிரும்ல. நீர் கோத்திருக்கது பித்தம் இந்த மாதிரி வர தலைவலி எல்லாம் பறந்து ஓடிடும்ல. ரசாத்தி, இவளை என் மூத்த பேரன் சேர்மத்துறைக்குத்தான் கெட்டி வைக்கணும். அவனுக்கு தான் 5 வருஷத்துல கல்யாணம் வைக்கலாம். அதுக்குள்ள இவளும் பெரிய மனுஷியாகி ஓரளவுக்கு பெரியவளாயிருவா. கரெக்டா இருக்கும். அவனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சூளுக்கு போகலையேன்னு கேட்க. போகணும் பாட்டி, அதான் அப்படியே மாமா கடையில கழுக்கோனை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? போ, மாமா என்ன உள்ள இருப்பான். பாட்டி சொன்னேன்னு முட்டாயெல்லாம் வாங்கிக்கோங்க போங்க. வாசியிலே கிடைக்கிற எல்லாம் இசைப்ப விளையாடுதான். இருக்கட்டும் பாட்டி, நான் சொல்றோம்ல எனக்கு தலை அமைக்க விட்ட தலைவலி இல்லல்ல. போ, பாட்டி சொன்னேன் ஒண்ணு இல்ல, மாமாவே தருவான், போய் வாங்கிக்க போ. சரிங்க பாட்டி. முட்டாய் கிடைக்க போகுது. எப்படி நிறைய முட்டாய் வாங்கிட்டு போவோம். அழகு போல இருக்கு பாரு. இன்னும் பெரிய மனுஷி ஆவல. உங்களுக்கு கால் வலிக்கு தலைவலிக்குன்னா என்கிட்ட சொல்லுங்க பாட்டி. சரிடா தங்கம், என் தங்கமே என் தங்கம். நீ போய் வாங்கிட்டு போ, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டல. சரிங்க பாட்டி. அட தங்க புள்ள வந்திருக்கு. ஆமா, நீ போன சனிக்கிழமை எதுக்கு நீ மாமா கடைக்கு வரல? நீ வருவனு நான் சாமான் நிறைய போட்டிருந்தேன் வியாபாரம் பண்ணதுக்கு. கருப்பட்டி எல்லாம் 2 கூட இருந்துச்சு, நீ வராம போயிட்டிய. வயலுக்கு போனோம்ல மாமா, அதுக்கு தான். வயலுக்கு போனியா? ஆமா, வயலுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு. தண்ணி வரலல, காவலுக்கு கடந்தேன். அப்படியே வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு உங்க வயலுக்கு? மாமா உங்க வயலுக்கு சேர்த்து நான் தான் தண்ணி பாய்ச்சேன். ஆம்பளை பையன் ஒத்த புள்ள பெத்தால இப்படிலாம் பெக்கணும். அப்ப அன்னைக்கு தண்ணி பாய்ச்சது நீதானா? ஆமா, உங்க வயலுக்கு எங்க வயலுக்கு சேர்த்து நான் தான் தண்ணி பாய்ச்சேன். நான் இந்த பையில தண்ணி பாய்ச்சா நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அம்மா என்ன சொல்லிருக்கலாம்ல? ஆமா, 2 பிஸ்கட் பாக்கெட்ல தந்துப்போம்ல. பிஸ்கட் பாக்கெட்டா? இருக்கட்டும் மாமா. ஏமா நீ தண்ணி பாய்ச்சா மாமாட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போக மாட்டே நீ? சரி இரு, நான் அந்த பேப்பர்ல வச்சு தாரேன், 2 பாக்கெட் கொண்டு போ. சரிங்க மாமா, இருக்கட்டும் மாமா. அதே பாட்டி உங்ககிட்ட தங்க பாண்டி. என்னம்மா? அந்த சில்லு போல வந்திருக்கு பாரு, அதுக்கு என்ன முட்டாய் கொடுத்துட்றியா? சரிங்கம்மா. இரு, பிஸ்கட் முட்டாய் எல்லாம் தாரேன், கொண்டு போன. இருக்கட்டும் மாமா. பிஸ்கட் முட்டாய் எல்லாம் கிடைக்க போகுது. மாமா இந்தாரமா, நான் தண்ணி பாய்ச்சறேன் மாமா. சரி தங்க, மாமாவும் வாரேன். என்ன தொலைக்கு? இல்ல மாமா, அதெல்லாம் நான் அடைச்சிருவேன். இன்னைக்கு மேல் மதவு திறந்து விடாமலாம் தண்ணி. அதான் பெரிய மாமனை அனுப்புனேன். இப்பதான் பெரிய மாமன் போனா பாத்துக்க. அவ எங்க போனாவ? அவ பேட் எடுத்துட்டு கிரிக்கெட்ல ஆட போனாவ. நான் தண்ணி பாக்க தான அனுப்புனேன். கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு நம்ம தானில நில்ல அந்த கராப்பையனே. அவன் விக்ரமன சேர்ந்து கிரவுண்டுக்குள்ள போனாவ. இல்லையாட்டி? ஆமா. போத்தியா? பொம்பளை புள்ள தான் ஐயா. ஒத்த புள்ளதால இப்படி பெத்த வைக்கணும். என்கிட்ட தண்ணி பாய்க்க போறேன்னு சொன்னா பாத்துக்க. நான் இப்பதான் தெருல பார்த்தேன் மாமா. பையலெல்லாம் கூட்டிட்டு அந்த வெள்ளக்க சட்டை போட்டுருந்தாவ. ஆமா அதான் போட்டுருந்தான். அப்ப கரெக்ட் தான். அந்த வளர்ந்த மாமா தானே? ஆமாமா, அவனேதான். அவியே இப்பதானே போனாவ. பையல கூட சேர்ந்து கிரிக்கெட் ஆட போனாவ நம்ம பணங்காட்டு கிரவுண்டுக்கு. ஓ, அங்க போயிட்டானோ? வரட்டும். சரி மாமா, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு. பிஸ்கட் எல்லாம் ஏமாண்ணா, இதுல பிஸ்கட்டு, ஆரஞ்சு மிட்டாயி, கல்கோனா, எலந்தப்பழ மிட்டாயி எல்லாம் வச்சிருக்கேன். ஸ்கூல்ல வச்சு சாப்பிடுன்னு. சரிங்க மாமா.
மாமா எங்க அம்மா கிட்ட சொல்லிட மாட்டியல்ல? சொல்ல மாட்டேன் இந்தா வாங்கி சாப்பிடு போ. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் மாமா. இந்த ஒரு சனிக்கிழமை உங்க கடைக்கு வரேன். நான் வியாபாரம் பார்க்கேன் மாமா. சரி மாத்தாங்க, சரி போயிட்டு வா. ஒத்த புள்ள இருந்தாலும் இப்படிலாம் இருக்கணும். ஆம்பளைக்கு சஜமா வேலை பார்ப்பால. நல்லா இருந்துச்சுன்னா காலை நமக்கு கை கூடிச்சுன்னா இவளை நம்ம சேர்மத்துறைக்கு தான் கட்டி வைக்கணும். பொருத்தமாவும் இருக்கும், வீட்டோடையும் இருப்பா, அது பாட்டு நமக்கு ஒத்தாசையாவும் இருக்கும். பொம்பளை பிள்ளை இல்லாத குறையும் தீத்துருவா. சின்னல இருந்து பிறந்ததுல நம்ம கைக்குள்ள நின்று வளருது. நாளைக்கு மருமவளா வந்தாலும் நம்ம கைக்குள்ளேயே கிடக்கும். எவ்வளோ ஒருத்தி நம்ம வீட்டுக்கு மருமவளா வந்தாலும் நமக்கு பழக வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இது தூக்கி வளர்த்த புள்ள வந்தான்னா நல்லா இருக்கும். இல்ல இவ தான் மருமவளா வரணும். வயக்காட்டுக்கு போயிட்டு வருவோம். ஏ கிருபா கழுதைக்கு பேரு கிருபாவதின்னு பேர். கிருபயம் இவ கிட்ட கொஞ்சம் கூட நல்ல புத்தி கிடையாது. சரி விடுங்கம்மா, அவகிட்ட போட்டு வாயை போட்டுக்கிட்டு. இப்போ அந்த மேனமணிக்கு எதுக்கு கூட்டிட்டு கிடக்கா? கடையை பார்க்க சொல்லணும். நான் இந்த வயக்காடு வரைக்கும் போயிட்டு வரேன். இவ வயக்காட்டுல என்ன சொல்லி? தண்ணி பாய்க்கணுமா? நான் போய் தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வரேன். அதான் 2 பேருக்கான பைக்கு தூக்கிட்டு நம்ம கிட்ட அப்படி சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போயிருக்கான். கிரிக்கெட் விளையாட போயிருக்கானா? புள்ளிகளை கூரோட வளர்க்கா பத்தியலா? இவ்வளவு மாதிரி நான் பயிலும் பண்ணுவேன். ஒரு பயில கூறு கிடையாது. இவன் நான் கிரிக்கெட் ஆட போயிட்டான். மூத்தவன் எங்க போனானே தெரியல. மூணாவது அப்படியே தத்து கொடுத்தாச்சு ஏதோ ஒரு போலீஸ்காரனுக்கு. அதனால அவங்க கிட்ட கலந்து நீங்க வர மாட்டேங்க. விடுங்க, அவனை கைக்குள்ள வேண்டியதான். அவன் எங்க வீட்டுல ஈடுபாடோட இருக்கான். அவனுக்கு சாரு குறு எல்லாம் அந்த போலீஸ்காரன் தான். அவனுக்கு இந்த ஊருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமால? தெரியலம்மா, எங்க இருந்து புடிச்சானோ தெரியல அந்த போலீஸ்காரன். அவன் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருக்கான். தெய்வமெல்லாம் பாக்கான். பார்த்தேன் அவனும் அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் வேலைக்கு போறேங்க, அந்த அளவுக்கு வயசும் வரல. என்ன பண்ண போறானோ போ. சரி விடு, ஆம்பளை பையன் எப்படியும் பொழைச்சிக்கணும் விடு. ரேடி அந்த போலீஸுக்காரன் உள்ளே தூக்கி வச்சு போடுதான். எங்க போய் முடிய போதோ தெரியல. நான் வரேன். ஏல உங்ககிட்ட நான் எங்கல போ சொன்னேன்? என்ன போவா? நான் உன தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கறதுல அனுப்புனேன். அதுவா? அதுக்கு தண்ணி பாய்க்க முடியாதாம்ல? யாவல ஏல இன்னைக்கு எல்லாம் மதம் திறந்து விடுதாங்க. ஏல அந்த மேல் மதம் இன்னைக்கு திறந்து விடுதாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி மறைச்சு விட்டாதான் இன்னைக்கு உண்டு. ஆமாப்பா, அதான் இன்னைக்கு முடியாதானே. யாமல பட் இன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் கிடையாதாம்ல? கரண்ட் கிடையாதா? வீட்டுல ஃபேன் சத்தம் கேக்குது. ஃபேன் சத்தம் கேக்குதா? இன்னைக்கு கரண்ட் போவாத, சனிக்கிழமை கரண்ட் போவோம். அதுவும் 4வது சனிக்கிழமை கட் பண்ணுவாத. இன்னைக்கு கரண்ட் இருக்குதா? கரண்ட் இருக்குதா? கரண்ட் இருக்கு. பாரு அந்த அவங்க அம்மா ரேடியோ வச்சிருக்கால. கரண்ட் குட்டி பிசாசே, அடச்சி இவகிட்ட நான் தோத்து போயிட்டேனே. சே போய் ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு அந்த சில்வன் கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொன்னா பெரிய கேவலமா போயிருமா? யாருல உனக்கு கரண்ட் இல்லைன்னு சொன்னா? அது ஒரு குரங்கு, ஒரு குட்டி சாத்தான். என்னது ஊருக்குள்ள சொன்னாங்கப்பா. குட்டி சாத்தா என் கையில சிக்காமலா நீ போயிருவ? குட்டி சாத்தா எவ்வளவு நேக்க என்னையே ஏமாத்திட்டேன். ஆனா போலீஸுக்காரனா? நான் போலீஸுக்காரன்னு வெளியில சொல்ல முடியுமா? எங்க அப்பா கிட்ட சொன்னா கூட எனக்கு காரி துப்பிடுவாரு. இல்ல கரண்ட் இல்லன்னு எவ்வளவு வந்துட்டு சொன்னா? இன்னைக்கு கரண்ட் கிடையாது முட்டா போய் சொன்னா கூட நம்ப மாட்டான்டா. நீ எப்படி நம்புன? ஆகா நல்ல நேரம் அந்த பயவுல கிட்ட நான் ஏமாந்தேன்னு சொல்லல. சொல்லிருந்தா காரி துப்பிடுவாரு இன்னைக்கு எங்க அப்பா. சரிப்பா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். வேணாம் இந்த கடையில இரு, நான் போயிட்டு வரேன். அதுக்கெல்லாம் அந்த புள்ளதாமா லாய்க்கு. செல்லு போல இருக்கும், அழகா தண்ணி பாய்ச்சிட்டு வந்துருவா. இவ்வளவு பெரிய பயலுக்கு தண்ணி பாய்க்க முடியாம வந்திருக்கானே. யார் சொல்றீங்க? தங்கம் மவதான். என்ன அழகா தண்ணி பாய்ப்பா தெரியுமா? அக்கா பக்க சண்டை போட்டாது நம்ம வயலுக்கு தண்ணியை பாய்ச்சி விட்டுருவா. அந்த பையவுலதானே இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டுட்டு போயிட்டு அந்த பையவுலையாப்பா அழகு போல தண்ணி பாய்ப்பால, அழகு போல. உங்க அப்பனுக்கு கையாலே அவதான். சனி ஞாயிறு ஆயிட்டா போதும் கடையை அப்படித்தான் அந்த புள்ள பாக்கும். என் பாதி வேலையை குறைக்கதான் அந்த புள்ளதான். அவ கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு வேலை முடிஞ்சிருக்கும். அவ இப்பதான் என்கிட்ட பிஸ்கட்டை வாங்கிட்டு இப்பதான் ஸ்கூலுக்கு போறா. ஓ இந்த மாதிரி வேலையை பார்த்து பிஸ்கட் வேற வாங்கிட்டு போயிருக்காளா? என்ன பத்தி ஏதாவது சொன்னாலப்பா? தண்ணி பாய்க்க சொன்னா நீ கிரிக்கெட் ஆட போயிருக்க. கேட்டா கரண்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஹா எவ்வளவு அழகா வேலை பார்த்துட்டு போயிருக்கு குட்டி பிசாசே. எப்ப அந்த புள்ள எந்த ஸ்கூல்ல படிக்குது? ஏதாவது என்ன ஸ்கூல்னு தெரியலையா? வித்தியாலயாவா என்னமோ தெரியல. ஏதாவது சுடிதார் மாதிரி போடுறதுல அந்த புள்ளைலே வித்தியாலயாவே தான். ஆஹா இப்ப எவ்வளவு வித்தியாலயா படிக்க இரு. உன் வாத்தியங்கிட்ட உன்னை போட்டு கொடுக்க வரேன். வயலுக்கு நீங்களே போங்கப்பா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸ்கூலுக்கா போயிருக்க? போ. இப்போ உன்னை உன் வாத்தியங்கிட்ட நான் பத்த வைக்க. மறுபடியும் எங்க போறான் அவன்? என்ன வாலிய போய் எங்கேயாவது ஆட போவான். சரி நீ போ, தண்ணி பாய்க்க போ. என்ன ஆத்தாடி? வாங்க சோமா இருக்கீங்களா? அத்தாடி இன்னைக்கு இந்த அண்ணன் நம்மள ஓட விட்டு அடிக்க போறாவ நினைக்க. எனக்கு ஊரை சுத்தி ஓட போற. பயப்படாதீங்க டி, நான் பாத்துக்கிடுதேன். பாக்கிறதுக்கு நீ இருப்ப, நாங்க இருப்போமா? அட ஏக்கா நல்லா இருக்கீங்களா? ஏக்கா லாஸ்ட் அக்கா உங்க பேர் என்னக்கா? கழுதைக்கு பஞ்சு கொட்டாயம். எதுக்கு எங்களை தேடுதியா? எதுக்கு தேடுதோன்னு தெரியாது. தெரியாது. இங்க வாட்டிடி, நீங்க வாயேன்.
நீ அந்த தங்கமே பொண்ணு தானே எங்க வாயா எங்க வாயா நீ எதுக்கு இல்ல நீங்க கிட்ட வாயண்டி எப்படிக்கா ஏதா என்னது என்ன இன்னைக்கு என் கையில நீ சிக்குவ இரு இன்னைக்கு இருக்கு உனக்கு இன்னைக்கு தானே உனக்கு கச்சேரி நாளு இங்க பாருங்க நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் என்ன சொல்லி கொடுப்பா நீங்க என்ன அடிச்சீனா நான் சொல்லி கொடுத்துருவேன் சே நான் எதுக்கு அடிக்க போறேன் அப்பாடா ஸ்கூல்ல உங்க ஹெட் மாஸ்டரை பார்த்து உண்மையை சொல்லுவேன் 3 களவாணி பயவலிலே உங்க ஸ்கூல்ல படிக்குது ஒழுங்கா அந்த பிள்ளைகளுக்கு டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறீங்களா இல்ல நான் உங்க ஸ்கூல் மேல ஆக்ஷன் எடுக்கட்டுமான்னு கேட்பேன் இங்க அவ்வளவு பெரிய போலீஸா ஆ அவ்வளவு பெரிய போலீஸா நாங்க என்ன பண்ணோம் நீங்க வாயா எங்க தள்ளி வாயா கொசுக்கு குசுக்கா எட்டி நீ அங்க வந்துட்டா உனக்கு நல்லது கொசுக்கு எப்படி இன்னைக்கு நம்ம ஊர்ல கரண்ட் கிடையாது நான் இன்னைக்கு சனிக்கிழமை நினைச்சிட்டேன் அட்டியா பாராட்டி ஏன் புழுகுனி வாயில வருதெல்லாம் ஒரே புழுகு நான் தெளிவா ரெண்டு சொன்னேன் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லன்னு ஆமா சனிக்கிழமை இல்லன்னு சொன்னீங்க ஆனா புதன்கிழமைன்னு சொன்னீங்களா புதன்கிழமை நான் சொன்னேன்டே புதன்கிழமைன்னு சொன்னீங்க இன்னைக்கு 28ஆம் தேதின்னு சொன்னீங்களா ஏண்டி 28ஆம் தேதினா என்ன 28ஆம் தேதி தான் புதன்கிழமை கரண்ட் இருக்காது என்னைக்கு 28ஆம் தேதி புதன்கிழமை இருக்கோ அன்னைக்கு கரண்ட் இருக்காது ரொம்ப புத்திசாலி நினைப்போ இரு நான் ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் எங்க அப்பாவும் எங்க பாட்டியும் நான் அறுத்து கழிச்சுக்கிட்டு இருக்காவ உன்னால வயலுக்கு தண்ணி வைக்க முடியாம போயிட்டு இரு ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல போய் ஏதாவது சொன்னீனா அப்புறம் தான் இருக்கு எல்லாம் மிரட்டுதியா இல்ல இல்ல நீ மிரட்டிதான் பாரு ஸ்கூல்ல போய் சொன்னீனா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு நான் அப்புறம் உங்களை பத்தி சொல்லிடுவேன் என்ன பத்தி ரெடி சொல்லுவா நீங்க என்னைய மிரட்டுனீன்னு சொல்லுவேன் சரியான விளைச்சல் உள்ளது இது எப்படி பயங்கர புத்திசாலியா இருக்கு போய் எவ்வளவு முழிய பாரு இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட வசமா சிக்குவேன் காலத்துக்கு என்கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கிட்டே இரு உங்ககிட்ட இருப்பா பாருங்க இல்ல இதுக்காக ஒண்ணு என்கிட்டே வச்சு காலத்துக்கும் பாத்துக்கிட்டே இரு மண்டியில கொட்டதுக்காகவே கூட வச்சிருப்பேன் இரு கூட இருக்க மாதிரி ஏதாவது பண்ணுதேன் நான் குடுக்கற கொடையில நீ பாத்துக்கிட்டே இரு வாங்கிட்டு ஓடிடுவா போப்போ ஒரு காலத்துக்கு என்கிட்ட தான் இருக்கணும் ஓடுங்க சொல்லிட்டா ராஸ்கல்லாம் ஒண்ணு கையில இது சிக்க மாட்டேங்க இரு எப்பல ட்ரெஸ் இப்பதான் எப்பல ஐயோ எப்படி சொல்லணும்னு தெரியலையா நான் வேற எப்பல இசை சின்ன பிள்ளை சோ யாருக்கிட்ட சொல்ல முடியும் காலையில என்ன கொட்டா ஏய் என் குறுமலையிட கை வைக்க பீஸ் ஆகிட்டல அப்பா என்ன எடுக்க மொல்லமா ஸ்கூலுக்கு தானே போறிய எதுக்கு இந்த ஓட்டம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம்னே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா மெதுவா தப்பிச்சு ஓடுங்கண்ணா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களா தண்ணி தாகம் எடுக்குத ஆகா இந்த பிள்ளைங்க கிட்ட தண்ணி இருக்குமா ரொம்பதான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காவா அப்படி எங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களா சே பிள்ளைகிட்ட தண்ணி பாட்டில் இருந்திருக்குமே தண்ணி தாகம் நாக்க புடுங்குத ஆஹா இன்னொரு திச்சிக்கிட்டா தண்ணி பாட்டில் இருக்கும் மொல்லமா நாங்களே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓ நீ அந்த போஸ்ட்ல ஒண்ணுதானா பார்த்து தப்பிச்சு போங்க எனக்கு தெரியும் உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்க அடக்க உறங்க போய் உள்ள குரங்குன்னு சொன்னீனா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு யாரும் மாட்டு போயிடுவல இந்த புள்ளைல இப்படி அர்த்தம் கிடைக்குது போமா போ தப்பிச்சு தானே ஓடுத போ எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா போங்க ஆஹா தண்ணி வாங்க வந்துட்டேனே எவ்வளவு நெல்லு ஆஹா தண்ணி வாங்க வந்துட்டேனே எவ்வளவு நெல்லு என்ன சின்ன பிள்ளைதான் தெரியல ட்ரெஸ் என்னது பின்னாடி பாரு
என்ன பண்ண? ஐயோ இரு. ஐயோ வேற ஒன்றும் இல்லை. என் சாரம் இருக்குல்ல, இரு சாரத்தை கழிச்சு தரேன். சாரத்தை கழிச்சிட வேண்டியதான். இந்தா அந்த பாத்திரம் இருக்கு, போ போ. நான் நினைக்கிறேன், போ. ஒரு நிமிஷம் இரு. ஒரு பொம்பளையால கூட காணாம போச்ச. இதுல நின்று வாரேன். பாட்டி, பாட்டி இங்க வாங்கல. ஐயோ பாட்டி இங்க வாங்க. இருக்கு பாட்டி, இறக்கி விடுறேன். தண்டவத்துல இறங்கிக்கிட மாட்டியல்ல, அதை தூக்கிட்டு வந்தேன். எல்லாம் செய்தாம்ல, அதுக்கு அவளை என்ன தூக்கிட்டு வந்தேன்? நான் இதுக்கு தண்டவத்துல இறங்கணும். ஐயோ பாட்டி, அந்த பொம்பளை பிள்ளை அழுது, அது ட்ரெஸ்ல இருக்கு, அத பாருங்க. சரி வா, அந்த சைடு வா. கட்டிக்க போறவா கொடுத்து வச்சவா. இந்த பையலுக்கு ஒரு 19 வயசு இருக்குமா? எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிட்டுதான். சரியா, இன்னும் நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க கூட்டு போயிட்டு வாங்க, நான் நிக்க. அந்த பிள்ளை பயப்படுது இல்ல. வீட்டுக்கு ஒத்த புள்ள இருந்தாலும் இப்படி இருக்கணும். மாமா நல்ல விஷயம் தான், வா. தெரியாதா? ஓடி வந்தல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. தாகமா வேற இருந்துச்சு. ஐயோ அப்படி தண்ணியா வாங்கி கொடுத்துருக்கலாமா? எங்க தண்ணி ஸ்டேஷன்ல இருக்கும், போய் கோர்ட் வருவோம். ஆகா வரட்டிக்கிட்டு இங்கேயும் வந்துட்டானே. இல்ல இல்ல இல்ல, எங்களை போன கபடி விளாட போனேன். காலையிலே வேலை. சரி சரி, வந்துட்டேன். போல எக்ஸாம் இருக்குல்ல. நீ அந்த போலீஸ்கார சேர்ந்துட்டு பண்ண அட்டூழியமா நீ? சரி சரி, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீ போன வாரேன். சார்த்தியமா கிழிச்சிருக்கா? அது சும்மா நீ கிளம்பு. அடித்தடி போட்டியால, சென்னை கண்ட போட்டியால? இல்ல, தியா பிடிச்சி கிழிச்சேன். போ இரு. நீ எதுக்கு இங்க வந்த? 3 லூசுல வெட்டிட்டு வந்தேன். போய் எவ்வளவு காலையில எனக்கு தண்ணி கட்டியிருக்கு. யாரு? நம்ம ஊர் தான் அந்த வடக்கு தெரு பிள்ளை. கரண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டா. நானும் தண்ணி பாய்க்க போனவன் கரண்ட் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கிரிக்கெட் ஆட போயிட்டேன். அப்ப என்ன அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இனி அடுத்த வாரம் தான் தண்ணி பாய்க்க முடியுமா? அப்போ அறுத்து கழிக்க போறாரு. என்னத்த சொல்லனே தெரியல. இந்த பையனோட ஸ்கூலுக்கு போய் கம்ப்ளைண்ட் வரேன். உனக்கு எங்க போச்சு அறிவு? படிச்சவன் தானே, வேலை பக்கம் தானே. யார சொன்னா? நீல போய் செக் பண்ணிருக்கணும். சரி சரி, வீட்டுக்கு போ. சாணம் எதுக்குள்ள கிழிச்சிருக்கா? தியா படிச்சு கிழிச்ச. நீ வீட்டுக்கு போ, சீக்கிரம் வீட்டுக்கு வா. இன்னைக்கு உனக்கு இருக்கு. தம்பி, அந்த புள்ளி நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அந்த புள்ளி இப்பதான் பின்னாடி ஓடி போகுது. வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்களா? ஆம்பளை பையன் பார்க்க கூடாதியா, அதான் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஏன் ஆம்பளை பையன் பார்க்க கூடாது? பார்க்க கூடாது. போயிட்டா நீ போ. போயிட்டா பத்திரமா போச்சுல. கையில ஒரு இரும்பை கொடுத்து அனுப்பிட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ போய் 10 நிமிஷத்துல போயிருவானா? சரி, தேங்க்ஸ் பாட்டி. சரியா, ஆளும் அழகு போல இருக்கான். ராஜத்துறையாட்டு இருப்பான். உன் பேர் என்ன பெரியா? கிங்ஸ்லின். கிங்ஸின் தொரசிங்கன்னு பேர் வச்சுக்க, உனக்கு பொருத்தமா இருக்கும். தொரசிங்கம்மா? தொரசிங்கம் நல்லா இருக்கு. தொரசிங்கம். தொரசிங்கம் நல்லா இருக்கு. தொரசிங்கம். நான் போலீஸ் அதிகாரி ஆகும்போது என் பேரு தொரசிங்கம் தான் நான் கொடுப்பேன். தொரசிங்கம் நல்லா இருக்க. கிங்ஸின் என்ற துறை சிங்கம் நல்லா இருக்கு. தொரசிங்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன வரியிலையாவது உங்கள் கருத்து, அதாவது உங்கள் கமெண்ட்டை தெரிவிச்சிட்டு போங்க நண்பர்களே. தொரப்பண்டி என்ன? தொரப்பண்டி என்ன? ஐயோ மைனில வரவ. என்ன தங்க சாணியால வந்த? மாடு சாணியே போடலப்பா. இன்னும் நாளைக்கு வந்து அள்ளிக்க. கல்யாண கட்டி கொஞ்சம் கொடுத்து விட்ரு. அப்புறம் வயல்ல கிடக்க வாழைக்காய் பிஞ்செல்லாம் கிடந்துச்சாமே, அதை கொஞ்சம் போட்டு விட்ரு. ஒரு முடி சாணி தரேன். இருக்கட்டும் மைனி, நான் கொடுத்து விடுறேன். அண்ணன் இல்லையா மைனி?
எதுக்கு அண்ணனை தேடிட்டு இருக்கா? அது வந்து மைனே. வாமா தங்கம், என்னம்மா வா கடைக்கு வந்த வாழைக்க பிஞ்சு கொடுத்து விடுமா. இந்த கருப்பட்டி கட்டல என்ன கொடுத்து விடுதேன். கருப்பட்டியா? வாழைக்கா பிஞ்சுக்கு கருப்பட்டியா? இந்த மனுஷனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சரி தங்க நீ போ, நான் கொடுத்துடுறேன். தங்க சும்மா வர மாட்டல. என்னம்மா என்னாச்சு? அது ஒண்ணு இல்லைண்ணே, சின்னவா சடங்காயிட்டா. அப்படியா? காலை தானே கடைக்கு வந்துட்டு போனா? ஆமாண்ணே, ஸ்கூலுக்கு போயிருக்கா. அங்கே வச்சு வயசுக்கு வந்துட்டா போலுக்கு. வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு சொந்த பந்தம் ஒருத்தர் இல்லை. இருந்தாலும் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்லானே. ஒரு சேலை, கொஞ்சம் தண்ணி கட்டி ஊற்றுறதுக்கு செலவாகும். ஒரு 500 ரூபா இருக்குமாண்ணே. இல்லாதவங்களுக்கு சடங்கு ஒரு கேடு. அதான் வக்கத்தொழில் ஆகிப்போச்சே. பிறகு எதுக்கு சடங்கு வைக்கணும்? அப்படியே அணக்கல்லாமல் வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டியதானே. வெக்கமே இல்லாமல் வந்ததில்ல. 500 ரூபா கொண்டா 1000 ரூபா கொண்டானே. ஊருக்குள்ளே கொஞ்சம் வசதியாக இருந்துடக்கூடாது. பிச்சைக்காரின் தொந்தரவு தாங்க முடியலை. இந்த பிச்சைக்கார பொருள்லாம் சொந்தக்காரின்னு சொல்லக்கூடாது. 1000 கொண்டா 500 கொண்டான்னு கேட்டேன். எலவடுத்தவா. அதுக்கு என்னம்மா, வாங்கிக்க. இது எங்க அம்மாட்ட வாங்கி தரேன். ஏமா ஏமா என்ன வயலுக்கு உரம் மூடு வாங்கணும். 500 ரூபா தான் இருக்குது. தங்கம் வேற யார்ட்டையும் வாங்கிட்டேன். உரம் வாங்குறதுக்கு தான் இருக்கு. புள்ளைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கேக்கா இல்லங்க. சத்தம் மட்டமா இருக்கீல, பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிய. அவட்டெல்லாம் 500 ரூபா கொடுத்து திருப்ப கிடைக்குமா? ஒரு புருஷா இல்லாதவா கேட்டா குடு. அவ யார்கிட்ட போய் கேப்பா? குடுத்தியன்னு அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். நேரம் என் அண்ணன் மாத்த போய் சொல்லிட்டு வந்துடுவேன். குடுத்தியன்னு அதுக்கப்புறம் தான் இருக்க சொல்லிவிட்டேன். இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க. பாவம், ஏன் அதுக்கு 500 ரூபா தானே கேக்கா? 500 ரூபா கொடுத்தா நீ குறைஞ்சா போயிடுவேன். பாவம், பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கேக்கா. இந்த ஊர்ல யார் கொடுப்பா? தெரியுதுல்ல, ஊர்ல யாரும் கொடுக்க மாட்டாவனே. எதுக்கு? இவகிட்ட போனா திரும்ப வராது. சரி, சடங்கான பிள்ளைக்கு மொய் செஞ்சுட்டு போறதா நினைச்சிட்டு போறது. ஏன் இப்படி இருக்கா? குடுத்தியன்னு வச்சுக்கங்க. தங்க 10 ரூபா வீட்டுல இல்ல வச்சுக்க. உரம் வாங்கிறதுக்கு தான் 500 ரூபா வச்சிருக்கேன் பார்த்துக்க. நானே 500 ரூபா யாருக்கிட்ட வாங்கன்னு தெரியாம இருக்கேன். வேற யார்ட்டையா கேட்டு பாரு. சரிங்க மைனே. பாதவத்தி, சே, எங்க அம்மா உன்னை அறுத்து கிழிக்கிற தப்பே இல்லடி. ஒரு இல்லாத பட்டவா, ஒரு புருஷன் இல்லாதவா வந்து கேக்கா. கல் நெஞ்சக்காரி, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படி. வாய் நிறைய அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவாள. சரி, இப்படி கையாலாதான் போயிட்டேனே. இப்ப ஏத்து கொடுத்துடலாம். பிறகு அண்ணன் தங்கச்சி வரணும்னு பார்க்க மாட்டா. வேற மாதிரி பேசுவா. பாவம், புருஷன் இல்லாத புள்ள. நம்மளால அசிங்கப்பட்டோம். வேற இடத்துல பாத்துக்கம்மா. சரிங்க அண்ணா. யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன்? என் பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும். கையில 10 ரூபா இல்ல. யாரு தருவா? போ, பணத்தம்பி பீரல பூட்டி பூட்டி வை. நீ செத்தனைக்கு அதையும் சேர்த்து வச்சு அடக்கம் பண்ணுதே. பாதவத்தி, வாய் நிறைய அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்ட பிள்ளைக்கு ஒரு 500 ரூபா கொடுக்க மாட்டேன் பண்ணிக்க. பாதவத்தி, சும்மா கடிச்ச பிள்ளைக்கு தண்ணி ஊத்துதானே கேட்டுச்சு. கொடுத்தா குறைஞ்சா போயிடுற. என்ன என்ன ரெண்டு சண்டை போட்டு இருக்கிய? எதுக்கு? பாதவத்தி, பாதவத்தி, முட்டை விடுற கோழிக்கு தானே வழி தெரியும். ஆமா, கஷ்டப்பட்டு விட்டுட்டா. போ பாதவத்தி, பியாய கொண்டு கட்டிட்டு வந்துட்டேன். பியாய கொண்டு அந்த தேவை எதுக்கு நமக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்கல. உன்ன மாதிரி ஒரு ராட்சசி கிட்ட வாழ்ந்து ஓ வயிற்றுல பிறந்து அது இன்னொரு வீட்டுக்கு ராட்சசியா போயிடக்கூடாதுன்னா. ஓ ராட்சசி, பியாய் பியாய். பணத்தை பத்தி யாருமே உங்களுக்கு என்ன தெரிய போகுது? போன போய் பிடிச்சவா. என்னப்போ என்னாச்சு? அம்மா கிட்ட எதுக்கு சண்டை போடுதியா? இல்லையா, நம்ம தங்கம் இல்ல, அவன் வயசுக்கு வந்துட்டாலாம். தண்ணி ஊத்தணும்னு கண்ணை கசக்கிட்டு ஒரு 500 ரூபா கேட்க வந்தா பாத்துக்க. அதை வச்சு உங்க அம்மா கொடுக்க விட மாட்டேன்னுட்டாலே. அவன் வயலுக்கு தண்ணி பாய்க்கிறதான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போதும் கடையிலேயே கிடக்கும். அது கூலி போட்டு கொடுத்தா கூட கூட தான் வரும். பாதவத்தி 500 ரூபா கொடுக்க மாட்டேன்ட்டாலே. அதையும் அம்மா கிட்டே கேட்கிய, நீங்க கொடுக்க வேண்டியதுன்னா. பாதவத்தி அம்மா கதை கட்டி விட்டுருவா. எனக்கு ஒண்ணு அந்த புள்ளி அசிங்கப்படுத்தி விட்டுருவா. ஐயா சொல்லுங்கப்பா. அந்த அப்பா சாம வாங்குறதுக்கு கடைக்கு சாம வாங்குறதுக்கு 200 ரூபா வச்சிருக்கேன். நீ கொண்டு கொடுத்துட்டு வந்தது ஐயா. ஏன்ப்பா திருப்பி தரமா கொடுக்கீங்க? அதான் அசிங்கமா போகும். கொடுக்காதனா நேரா கொடுக்க வேண்டியதுன்னா. உங்க அம்மைக்கு தெரிஞ்சா பேசுவா ஐயா. இல்லப்பா, நான் நேர்மையாவே கொண்டு கொடுத்துட்டு வரேன். 200 ரூபாய் வச்சிருக்கியா? ஆமாய்யா, இந்த 200 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு ஐயா. சரி கொண்டாங்க. இந்தா. சே, பாவம், கண்ணை கசக்கிட்டு எவ்வளவு நம்பிக்கையோட வந்திருப்பா. நான் கொடுப்பேன்னு பாதவத்தி. சரி, 200 ரூபாயாவது கையில இருந்ததே. அம்மா இப்ப பார்த்து எங்க போனான்னு தெரியல. அம்மா கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். ஒரு சாயங்காலம் போல கொண்டு கொடுத்துட்டு வர சொல்லணும். இப்படி ஒரு பியாயை கொண்டு நான் கேட்டுட்டு வந்துட்டேனே. சார் உள்ள வரலாமா? வந்துட்டான் கிங்ஸ். உள்ளவா உள்ளவா. வாங்க சார். என்ன காலையில அடித்தடி போலுக்கு? இல்ல சார்.
ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்க. ஆகா, சார் கிட்ட தான் கேஸ் போயிருக்கு. அப்போ வெளியில விட்டுருவாங்க. அப்போ நான் ஓடி ஒளியண்டாமா? போட்டவா ராஸ்கல். எங்கடா கை வச்சுட்டு இருக்க? பின்ன என்ன சார், ஒத்தையில பாடி போயிருக்கேன். கும்மதானுங்க விடுவானா? கும்மம் குத்து குத்துன. என் டீம் தான் ஜெயிச்சது. +2 பாஸ் ஆகவே அப்படி. நான் டிகிரி தான் கரஸ்ல போட்டுட்டேன்ல. அப்ப காலேஜ் போக கூடாது உறுதியா இருக்க. போறேன். எனக்கு போலீஸுக்கு போகணும். போலீஸ் ஆகலாம்டா. உனக்கே இவ்வளவு ஆசை? ஆசை இல்ல, கனவு. அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அன்னைக்கு நான் இப்படிதான் போலீஸ் ஆகணும்னு ஒரு கனவோட ஓடுனேன். அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருக்காங்க அந்த பையன். சார் நான் சீக்கிரம் போலீஸ் ஆகணும் சார். ஆகலாம்டா, நான் சொல்றதெல்லாம் முத பண்ணு. உன்னை சாதா போலீஸ் இல்ல, ஸ்பெஷல் போலீஸ் ஆக்குறேன் என் பதவியை வச்சு. சார் கண்டிப்பா என்னால ஆக முடியாத ஒன்னு ஆக்குவேன். நம்பிக்கையோட ஓடு. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? என்னத்துக்குலாம் சார் இங்க வரமாட்டீங்களா? அதுவா, ஐயோ எப்படி கேட்கணும் தெரியலையே. பரவாயில்ல, நீங்க உள்ளுக்குள்ள தயக்கமா இருக்கீங்கன்னு தெரியுது. தைரியமா கேளுங்க. அது ஒண்ணு இல்ல, ஒரு 300 ரூபா தேவைப்படுது. ஏன் பணத்துக்குலாம் அடிப்பட மாட்டானே. ஒத்தவா நான் கையில தூக்கி கொடுத்துட்டு போவான். 300 ரூபா கேட்கறான். என்ன சார், வேற எதாவது? ஐயோ இல்ல சார், இருந்தா தாங்க. நான் இல்லைன்னா இப்ப செங்கமலுக்கு போனோம்னா 2 செங்கல் சம்பந்தம்னா கொடுத்துருவாங்க. அப்படி என்னடா அர்ஜென்ட்? இல்ல, எங்க ஊர்ல ஒரு சடங்காயிட்டு. சடங்காயிட்டா? சார் சரிக்காதுங்க சார். கஷ்டப்பட்டுப்பட்ட பிள்ளை. அப்பா கிட்ட வந்து பணம் கேட்டாங்க. எங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா? ஓ, கொடுக்க மாட்டேன்ட்டாங்களோ? ஆமா, தகப்ப இல்லாத புள்ள, பாவம், விதவ பொண்ணு. அழுதுகிட்டே போயிட்டாங்க வீட்டுல இருந்து. அப்பாவுக்கு மனசு கேட்கல. அதான் 200 ரூபா அப்பா கொடுத்தாரு. 200 ரூபான்னு கொண்டு கொடுத்து போய் அவங்க என்ன வேலை பார்க்க முடியும்? அதான் அவங்க கேட்டா 500 ரூபாய் கொடுக்கலான்னு பார்த்தேன். உனக்கெல்லாம் ராயம் சொல்லிட்டே பண்ணலாம்டா. உனக்கே எனக்கு இவ்வளவு பிடிக்குன்னு இப்போதான் புரியுது. உயர்ந்த மனுஷன், சின்ன பையனா எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டான். இல்லைன்னா பரவாயில்ல சார், நான் இப்போ செங்கமாலுக்கு போனேன்னா போதும். 3 மூட்டை தூக்குறேன்னா 300 ரூபா கிடைச்சிரும். உடம்பு பாத்தீங்களா சார், 2 நடதான் 300 ரூபா கிடைச்சிரும். என்ன சடங்குக்கு நேரம் ஆயிரும். அதான் முன்னுக்குட்டி உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டேன்னா ஒரு செங்கமாலுக்கு வேலைக்கு போய் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஒரு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாயா? 3 நாள் செங்கமாலுக்கு நான் போக வேண்டி இருக்குமா? போட்டவா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யார் சார்பில் அந்த அம்மாக்கு கொண்டு கொடு. சரி, அப்போ நான் 1200 ரூபாயா கொடுத்துருவேன். சரி, இந்த அப்படியே மாலை, அப்புறம் ஒரு சேலை எடுத்துக்க. அது போக இந்த 1000 ரூபாயும் கையில கொடுத்துரு. சார், உங்களை ஏன் எனக்கு இவ்வளவு பிடிக்குன்னு இப்போ புரியுது சார். இல்லாதவங்கன்னு சொன்னல, யாருமே இல்லாம அந்த பொண்ணுங்களை அவங்க எப்படி வளர்த்துருக்கணும். என்ன இதுல 1500 ரூபா இருக்கு. நல்ல சேலையா எடுத்துக்க. பூ மாலை ஸ்வீட் எல்லாம் வாங்கிடு. நானும் இப்படி யாருக்காவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னத்துக்கு என் பொண்ணு வயசுக்கு வந்திருப்போம்ல. என் பொண்ணுங்களுக்கு வயசுக்கு வந்திருக்கோம்ல. இந்த என் பொண்ணுங்களுக்கு யாரும் செய்வா? என் பொண்ணு இந்த இதை கொண்டு செஞ்சிரு. சரிங்க சார். சார், நான் செங்கமாலுக்கு போய் மிச்சத்தை அடைச்சது சார். ஒட்டவாராஸ்கர், அதெல்லாம் வேண்டாம். ஒரு தகப்பம் கொடுத்ததா இருக்கட்டும். இந்த உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் சார். சரி, இந்த இவனை தான் என் வாரிசாக்கணும். சரி, சீக்கிரம் போ. சரிங்கய்யா. நிஜமாவே இவனை என் வாரிசாக்கணும். நான் அடைய முடியாத போஸ்டிங்கை இவனுக்கு எடுத்து கொடுக்கணும். இவனை பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்கணும். இவன் சிறந்த மனுஷன். என் பொண்ணு மட்டும் இருந்தான்னா சத்தியமா இவனுக்கு தான் நான் முடிச்சு கொடுப்பேன். எவ்வளவு நல்ல குணம். அப்படி ஒரு தாய்க்கு பிறந்துட்டு இப்படி ஒரு பையன். ஒருவேளை என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சா சத்தியமா நான் உனக்கு தாண்டா கல்யாணம் பண்ணி வைப்பேன். எவ்வளவு நல்ல குணம். அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருக்கான். நீ பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும்.